குருமாரை வணங்கி, தாய்தந்தை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, இப்போ எடுக்க போகிற டாபிக் என்னன்னா மலர் மருத்துவம். மலர்னா என்ன, மருத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மலர் மருத்துவம் இங்கிலாந்து நாட்டின் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்பவர் முதலில் 1886 கண்டுபிடித்தார். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை என்பதை அறிந்து இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்துள்ளார். முதல் மருந்தான அக்ரிமணி. பேசாமடந்தை, மன அழுத்தம், கூச்ச சுகம் உள்ளவர்கள், வெளியில் சிரிப்பார், உள்ளுக்குள் அழுவார், பயப்படுவார், இவர்களுக்கு இந்த அக்ரிமணி என்ற மருந்தை கொடுத்தால் உடல்நலம் சீராகி நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார். இரண்டாவதாக ஆஸ்பன். பயம், தனியாக இருக்க பயம், அனுமானுஷ்யம், பேய் பிசாசு பயம், திக்கு திசை தெரியாமல் தவிக்கிறேன் என்ற மனபயம் உள்ளவர்களுக்கு இந்த ஆஸ்பன் என்ற மருந்தை கொடுத்தால் அவர் நன்றாக மாறிவிடுவார். அடுத்தது மூன்றாவதாக பீச். கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, கண்டிப்பு, ரூல்ஸ் பேசுவது, எங்கு போனாலும் இந்த மருந்தை கொடுத்தால் அவர் சரியாகி விடுவார். அடுத்து நான்காவதாக சென்டாரி. அனைவரிடமும் பணிந்து போகும் குணம், மற்றவர்களின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள், அடிமைத்தனம், சம்பளம் இல்லாத வேலையாட்கள், இது போன்ற நிலைமையை கொடுக்கும். அப்போ இந்த சென்டாரி என்ற மருந்தை தரும்போது அவர் நன்றாக மாறிவிடுவார். அடுத்து அஞ்சாவதாக செராட்டோ. யோக நிலைக்கு சிறந்த மருந்து. தியானம், பல பேரோட ஆலோசனை கேட்பது, மனக்குழப்பம், மனபயம் இருப்பவர்கள் இந்த செராட்டோ என்ற மருந்தை உட்கொண்டால் நல்லபடியாக வந்து விடுவார். ஆறாவதாக செரிப்பளம். இது யாருக்கு கொடுக்கலாம்னா பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கலாம். அடக்க முடியாத மனநிலை, உணர்ச்சி வசப்படுதல், சத்தம் போட்டு பேசுதல், வலி, வேதனை, கடித்தல், முடியை பீத்தெறிதல், கத்தி பேசுதல், குடிக்க அடிமையாளர்கள், பீடி, சிகரெட்டு, இந்த நபர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் அவர் ஒரு 3 மாத காலத்தில் குணமாகி விடுவார். அடுத்தது ஏழாவதாக ஜஸ்னட் பட்டு. இதுவும் பள்ளி மாணவர்களுக்கு தரலாம். மந்த புத்தி, மலர்ச்சி இல்லாமை, மீண்டும் மீண்டும் செய்த தவறை செய்தல், தொழிலை அடிக்கடி மாற்றுவது, படிப்பில் நாட்டம் இல்லாமை, மறதித்தன்மை போன்றவற்றை கொடுக்கும். அவர்களுக்கு இந்த ஜஸ்டட் என்ற மருந்தை தந்தால் அவர் குணமாகி விடுவார். அடுத்தது எட்டாவதாக சிக்கரி. சிக்கரி என்பது வசூல் வேட்டை. வேலை கிடைப்பது, மற்றவர்களை வேலை வாங்குதல், மிக மிக சுயநலவாதி, கவலைப்படாமல் இருப்பது, பிளாக்மெயில் பண்ணுவது, எதிலும் அளவு வைத்து பேசுவது, அப்படிங்கிற அமைப்பெல்லாம் அவருக்கு வரும். இந்த சிக்கரி என்ற மருந்தை தினமும் குளிக்கும் போதும் தரலாம், அல்லது டெய்லியும் கொடுத்தால் அவர் சிறந்த நிலைக்கு வந்து விடுவார். அடுத்தது 9ஆவதாக கிளைமேட்டிக்ஸ். இந்த மருந்துகள் எப்படி இருப்பார்னா ஆகாய கோட்டை கட்டுதல், மனக்கோட்டை கட்டுதல், மறதி, குட்டி தூக்கம் போடுதல், லாட்டரி, சூதாட்டம், கற்பனையில் வாழுதல், அக்கறையின்மை, எதிலும் அக்கறை இல்லாமல் வாழுதல், இவர்களுக்கு இந்த கிளைமேட்டிக்ஸ் என்ற மருந்தை கொடுத்தால் அவர் மிக நன்றாக உயர்வான நிலைக்கு வந்து விடுவார். அடுத்தது 10 கிராஃப். அசிங்கம், அருவருப்பு, சுத்தம் பார்ப்பது, தயக்கம், முகப்பரு, தோல் நோய், உடல் எடை குறைப்பது, பிபி, சுகர் அனைத்தையும் கட்டுப்படுத்த இந்த கிராப் ஆப்பிள் உதவுகிறது. 11 எல்மை. பணி சுமை அதிகம், வேலை சுமை, தள்ளி போடுதல், சலிப்பு, இயலாமை, போலீஸ் அதிகாரி, ஆசிரியர்கள், இவர்களுக்கு தரலாம். மறதித்தன்மை, நேர்முக தேர்வுக்கு போவதற்கு இவர்களுக்கெல்லாம் இந்த மருந்தை கொடுத்தால் நன்றாக வந்து விடுவார். அடுத்தது 12 ஜென்சன். சன்னியாச யோகம். வளர்ச்சியின்மை, மனிதர்கள் பல்வேறு பிரச்சனையை தீர்க்கும், கவலை போக்கும், துக்கம், சோக பாடல் கேட்பது, சோகமான சீரியல் கேட்பது, வயிற்று வலி கேசு என்பவர் அவர்கள் தான் இவர்கள். எதிர்படியாக பேசுவது, முயற்சி செய்யாது இருப்பது, இவர்களுக்கு இந்த ஜென்சன் மருந்தை கொடுத்தால் உயர்வாக வந்து விடுவார். 13 காஸ் அப்படிங்கிற மருந்து. தன்னம்பிக்கை, நெகட்டிவாக பேசுதல், நடக்காது, முடியாது, நம்பிக்கை இழப்பது, நாள்பட்ட நோயால் பாதிக்கப்படுறது, டாக்டரை மாற்றுதல், இவர்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம். அரசு விவகாரியத்துக்கு போகும்போது இந்த மருந்தை சாப்பிட்டு விட்டு கூட எடுத்து சென்றால் பஸ்ஸில் போகும்போது இடம் கிடைக்கும். அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போதும் அந்த வேலையை நமக்கு முடித்து கொடுப்பார்கள் இந்த மருந்தை கொடுத்தால். அடுத்து 14 ஹீத்தர். அறுவை மன்னர் என்பவர் இவர்கள்தான். அறுவை மன்னர், அறுப்பு கேசு, ஓயாமல் பேசுதல், தற்பெருமை பேசுதல், வீட்டை விட்டு வெளியேறுதல், கற்பனை கோட்டை கட்டுதல், இதெல்லாம் இவர் செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இந்த ஹீத்தர் மருந்தை தரும்போது மிகச் சிறப்பாக வந்து விடுவார். அடுத்தது ஹாலி. சந்தேகம், போட்டி, பொறாமை, நடத்தையில் சந்தேகம், மரியாதையை எதிர்பார்த்தல், வீண் சந்தேகத்தை போக்கும், சந்தேக பேர்வெளி, இவர்களுக்கு இந்த ஹாலி என்ற மருந்தை தந்தால் அவர் நல்ல மிக உயர்வாக வந்து விடுவார். அடுத்து 16 ஹனி சர்க்கிள். பழைய நினைவுகள், கடந்த கால வாழ்க்கை நினைத்து வருந்துவது, அப்படி இருந்தால் இருக்கும், இப்படி அந்த காலத்தில் வந்தேன் அப்படி நினைச்சு வருத்தப்படுவது, இதெல்லாம்
இந்த ஹனி சைக்கிள்ங்கிற மருந்து கொடுத்தா அவங்க சிறப்பாக நன்றாக வருவார். அடுத்தது ஹார்ன்பீம். ஹார்ன்பீம் திகைப்பு, மனச்சோர்வு, வேலை ஆரம்பிக்கும் போது மலைப்பு, தூங்கி எழும்போது மலைப்பு வருவது, தியானம், யோகா, கடன் நிவர்த்தி, அடையப்பா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இவர்கிட்ட வரும். அப்போ இந்த ஹார்ன்பீம் தரும்போது இவர்கள் இந்த மருந்தை உட்கொள்ளும் போது நன்றாக நல்ல நிலைக்கு வந்து விடுவார். அடுத்து இம்பேஷன். இம்பேஷன் என்பது அவசர கொடுக்கு, எதிலும் அவசரம், பொறுமை இல்லாமை, பிறரை விரட்டி வேலை வாங்குவது, பிறரிடம் இருந்து பிடுங்கி சாப்பிடுவது, எதிலும் நிதானமே இல்லாமல் இருப்பது, வேகம் என்பது இவர்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கும்போது சிறப்பாக வருவார். அடுத்தது 19 லாட்சி. தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், தோல்வி பயம், மாணவர்களுக்கு பயப்படுதல், குரலில் தடுமாற்றம், திக்குவாய், இவர்களுக்கு இந்த லாட்ஜ் என்ற மருந்தை தந்தால் சிறப்பாக வந்து விடுவார். அடுத்து 20 மிமுலஸ். பயந்தாங்கோலி, எதை கெடுத்தாலும் பயம், வாழ்க்கையில் பயம், இருட்டை கண்டால் பயம், கரப்பான் பூச்சி, பள்ளி பூச்சி, பூனைகளை கண்டால் பயம், எதுக்கெடுத்தாலும் பயப்படுதல், படிப்பதற்கு பயம், இவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் நன்றாக வந்து விடுவார். அது 20 மஸ்டர்டு. காரணமின்றி கடும் துயரம், மலைச்சோர்வு, கப்பல் கவிழ்ந்தால் போல் இந்த மனநிலை, திருமணம் ஆகாதவருக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம். அப்பொழுது இவர் நன்றாக நிலைக்கு வந்து விடுவார். என்ற மருந்து விடாமுயற்சி, முடியாது என்று சொல்லுதல், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, வெற்றி இல்லை என்பது, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று முயற்சி செய்வது, இவர்களுக்கு இந்த மருந்தை தந்தால் நன்றாக நிலைக்கு வந்து விடுவார். அடுத்து ஆலிவ். உடல் சோர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு, ஓட்டப்பந்தயம், பரதநாட்டியம், அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள், இவர்களுக்கு என்னால் முடியாது, டயர்டு, ஆள்வெளி போன்றவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் அவர் நன்றாக வந்து விடுவார். அடுத்து 24 பைன். மனச்சாட்சிக்கு மதிப்பு கொடுக்கும் தன்மை, குற்ற உணர்ச்சி, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுதல், நேர்மை, மனச்சாட்சி, பாவ புண்ணியம், தில்லுமுள்ளு, தப்பு நடக்காது. இந்த மருந்தை கொடுத்தால் அவர் இந்த காரியத்துக்கு செய்ய மாட்டார். ரெட் செஸ்னட்டு. பிறர் நலனின் அக்கறை, தன்னலமற்ற சேவை, பொதுப்பணி, சமூக சேவை, வீடு சுத்தம் செய்யும் போது இதை ஒரு 4 டிராப் ஊற்றி வீட்டை சுத்தம் செய்யலாம். அடுத்தது ராக்ரோஸ். பயம், திகில், சுயநினைவு, நடுக்கம், அதிர்ச்சி, சுயநினைவு இல்லாமை, கஷ்டம், கவலை, எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், இந்த மருந்தை தந்தால் அவர் நல்ல நிலைக்கு வந்து விடுவார். அடுத்து ராக் வாட்டர். கொள்கைவாதிகள், புரட்டு கொள்கை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையின்மை, ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போகும்போது இந்த மருந்தை எடுத்து செல்லலாம். இவர் நல்ல நிலைக்கு வந்து விடுவார் இந்த மருந்து தரும்போது. அடுத்தது ஸ்க்ளாராந்தஸ். குழப்பவாதி, சரியான முடிவெடுக்க முடியாமல் தயங்கி போவது, தள்ளி போடுவது, எண்ணத்தை மாற்றுவது போன்ற செயல்கள் இவர்களிடம் இருக்கும். இந்த கிளாராந்தஸ் என்ற மருந்தை தரும்போது அவர் மிகச்சிறந்த நிலைக்கு வந்து விடுவார். அடுத்தது ஸ்டாரா பெத்தல்கேர். அதிர்ச்சி, உடல் அதிர்ச்சி, விபத்து, திடீர் நஷ்டம், வியாபார தோல்வி, ஏமாற்றம், கால் ஆணி, இவற்றிற்கு இந்த மருந்தை தந்தால் சிறப்பாக அவர் நல்ல நிலைக்கு வந்து விடுவார். அடுத்தது கிரிச்சஸ் நெட்டு. வீடு துடைக்கும் போது இந்த மருந்தை வீட்டில் அந்த தண்ணீர் கலந்து துடைக்கலாம். சரணடைதல், கடவுள் அருள், ஆன்மீகம், எதிர்காலமே இருண்டு விட்டது, எல்லையை மீறுதல், எல்லாம் முடிந்து விட்டது, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது என்பவர்கள் இந்த கிரிச்சஸ் மருந்தை உட்கொண்டால் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார். பிறருக்காக உழைத்தல், பொழுது போகவில்லை என்று மனம் புலம்புதல், மனம் அயராமல் சிந்தித்தல், அதிகமான சிந்தனை, வேலை இழுத்து போட்டு செய்து, இதெல்லாம் இந்த நபர்கள் வரும். அப்பொழுது இந்த மருந்தை தந்தால் அவர் குணமாகி விடுவார். அடுத்து 32 வெர்வைன். சர்வாதிகாரி, ஹிட்டல் போன்ற இரும்பு மனம், அதிகார வெறி, பிடிவாதத்தனம், மண்டைக்கணம், அகம்பாவம், கர்வம், அடங்காப்பிடாரி, அழுத்தமாக பேசுதல், அடுத்தவரை குறை சொல்லுதல், அதிகாரம் பண்ணுதல், இதெல்லாம் இந்த மருந்தை கொடுத்தால் அவர்கள் இந்த நிலைமைக்கு போக மாட்டார், நன்றாக வந்து விடுவார். அடுத்தது வால்நட்டு. புதுமண பெண்களுக்கு தரலாம். அவர்கள் திருமணமாகி அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் குடும்பத்துடன் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பார்கள், குடும்பத்தை பிரிக்க மாட்டார்கள். மாற்றங்கள், போர் அடித்தல், அழுத்து போகுதல், தேவையான பழக்க வழக்கங்கள், நகம் கடித்தல், பீடி குடித்தல், சிகரெட் பழக்கம் போன்றவையிலிருந்து விடுபடலாம். பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கலாம், அடங்காத மனநிலைக்கு கொடுக்கலாம். அடுத்து 34 வாட்டர் வயலட். புதிய கண்டுபிடிப்பு, மற்றவர்களிடம் இருந்து விலகி இருப்பது, அதிகப்படியான அறிவு, எண்ணத்தை சிதற விடாமல் இருக்கும் இந்த மருந்து கொடுத்தால் மிக உயர்வாக வருவார்கள். அடுத்தது ஒயிட் செஸ்னட்டு. தேவையில்லாத எண்ணங்கள், ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்தல், தனக்குத்தானே பேசுதல், வாக்குவாதம் செய்தல்,
மாய தோற்றம் எண்ணுதல், இதெல்லாம் இந்த மருந்து கொடுத்தால் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார். அடுத்து 36 வைல்டு ஓட். வாழ்க்கையின் குறிக்கோள் எதிலும் நிலைத்து நிற்காமல் மாறிக்கொண்டே இருப்பது, எந்த வேலையும் சரிவராமல் செய்யாமல் இருப்பது, எது சரி எது தவறு என தெரியாமல் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம், அடிக்கடி வேலையை மாற்றுதல். இந்த மருந்தை தந்தால் அவர்கள் நன்றாக வந்து விடுவார். வைல்டு ரோஸ். வாழ்க்கையில் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, அலட்சியமாக இருப்பது போன்றவை கொடுக்கும். இந்த மருந்தை கொடுத்தால் அவர் நன்றாக வந்து விடுவார். 38 வில்லோ. குற்றம் சொல்லுதல், கணவன் மனைவி சண்டை, சிறுமூஞ்சி, உம்மனா மூஞ்சி, இவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் குடும்பத்தில் சண்டை என்பது இருக்காது. அடுத்தது ஆர்ஆர். கர்ப்பிணி பெண்களுக்கு தரலாம். முதலுதவி, விபத்து, விஷக்கடி, நெருப்பு காயம், இரத்தப்போக்கு, அதிர்ச்சி, பயம் போன்றவர்களுக்கு மயக்கம் வருவதற்கு இந்த மருந்தை கொடுத்தால் நன்றாக வந்து விடுவார். அடுத்தது இந்த மருந்து அனைத்தும் 9 நவகிரகத்தை சார்ந்து இருக்கிறது. அப்ப கேது பகவானுக்கு ராக் ரோஸ், சுக்கிரனுக்கு வால்நட்டு, சூரியனுக்கு லார்ஜ், சந்திரனுக்கு ஜென்சைன், செவ்வாய்க்கு இம்பேசன், ராகு பகவானுக்கு செரிப்பழம், குருவுக்கு வைல்டு ஓட்டு, சனி பகவானுக்கு ஸ்டாரா பத்தலக, புதன் பகவானுக்கு எல்ப். இந்த அனைத்து மருந்துகளையும் நாம் உட்கொள்ளும் போது நம் உடல் எடையும் சீராகும், மனதிற்கு ஒரு மாயாஜலத்தை கொடுக்கும். எப்படி நடக்கும் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. இந்த மருந்தை எல்லாம் அனைவரும் உட்கொண்டு பயன்பெறுமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.